இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இயேசுவோடு 40 நாட்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு 40 நாட்கள் அவரோடு தங்கியிருந்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய நாளிலும் அவர் என்ன காரியத்தை கற்றுக் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். யோவான் 20:19-21 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவிலே நின்றார். இங்கே மத்தேயு 28:10 பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவரை அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இங்கே சீஷர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும், ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அவர் முன்னமே தெரியும், 3 நாட்களிலே நான் மரிப்பேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பேன் என்பதை சொல்லியிருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இவர்களுக்குள்ளே ஒரு பயம். இவர்கள் யாரை கண்டு பயப்படுகிறார்கள்? யூதர்களை கண்டு பயப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பயம், மரண பயம். இங்கே ரோமர்களை குறித்து பார்த்து பயப்படவில்லை, தன்னுடைய சொந்த ஜனமாகிய யூதர்களை பார்த்து பயப்படுகிறார். என்ன பயம் வந்திருக்கும் என்று நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம் என்றால், அவருக்குள்ளே ஒருவேளை ஆண்டவரை போல நம்மளையும் சிலுவையை அறைந்து விடுவார்களோ, இல்லை கல்லறிந்து கொண்டு விடுவார்களோ, இல்லை ஏதாவது ஒரு காரியம் நடந்து விடுமோ என்று பயந்து கதவுகள் எல்லாம் ஒரு கேப் கூட கிடையாது, அத்தனையும் பூட்டி அப்படியே இருக்கிறார்கள் அந்த சீஷர்கள். இங்கே அந்த பூட்டின அந்த கதவு, அதற்குள்ளே, அந்த வீட்டிற்குள்ளே ஆண்டவர் பிரவேசிக்கிறார். பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே சீஷர்கள், அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி, எல்லாம் பூட்டி இருக்குது, ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்பதை சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்கே நமக்குள்ளே மனிதர்களாகி நமக்குள்ளே சில நேரங்களில் நமக்கும் ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம் நமக்குள்ளே இருக்கிறது? ஒரு விதமான மரண பயம். சிலருக்கு மனிதர்களை கண்டால் பயம், சிலருக்கு வியாதியை கண்டால் பயம், சிலருக்கு பிசாசு கண்டால் பயம், சிலருக்கு இருட்டை கண்டால் பயம். நமக்குள்ளே அநேகருக்கு பல பயங்கள். சிலருக்கு எக்ஸாம், சிலருக்கு யாரையாவது நமக்கு பிடிக்காது, யாரையாவது ஒரு நபரை பார்த்தாலும் ஒரு பயம் நமக்குள்ளே. சிறு பிள்ளைகள் பார்த்தோன்னா டீச்சரை பார்த்தா பயப்படுவாங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் பயத்தோடையே தான் நடப்பாங்க. அவங்க கீழே விழுந்துருவாங்களோ, இல்லை எங்கு சென்றாலும் அவங்களுக்குள்ளே பயம் இருக்கிறது. இந்த மனிதர்கள் நம்ம வாழும் பூமியிலே நம்மில் அநேகர் 3 காரியங்களிலே பயப்படுகிற ஒன்று மரணம், பாதாளம், சாத்தான். இந்த 3 காரியங்களுக்கு பயப்படாத மனுஷனே இல்லை. சீஷர்களும் பயந்திருக்கிறார்கள். இங்கே வேதாகமத்திலும் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு வசனம் இவ்வாறு சொல்கிறது. 1ஆம் அதிகாரம் 17-18 நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவராக இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாயிருக்கிறேன் என்று அப்போஸ்தலரான யோவானுக்கு பத்திமோ தீவிலே இயேசு தரிசனமான போது வெளிப்படுத்துகிறார். இங்கே அவர் 2 காரியத்தை வைத்திருக்கிறார். அவர் திறவுகோல், 2 திறவுகோலை வைத்திருக்கிறார். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் கூறிய திறவுகோலை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, யோவான் 11:25-26 சொல்லப்படுகிறது, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும்
இருப்பான் என்று அந்த பகுதி சொல்கிறது. நமக்குள்ளே பயம் என்று இருக்கக்கூட நம் தேவன் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அவர்கிட்ட திறவுகோல் இருக்கிறது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் இருக்கு. யாராலையும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிற 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிற, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 41:14 யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாக மீட்பர் உரைக்கிறார். ஏசாயா 2:22 நாசியிலே சுவாசம் உள்ள மனிதரை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏசாயா 41:10 சொல்லப்படுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 13:5 ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சீஷர்களை நோக்கி அவருடைய பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக வந்து அதற்குள்ளே வந்து பயப்படாதே என்று சொன்னது போல இன்றைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கிறோம். கடனை குறித்தோ இல்லை வியாதி குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம பயந்து அரை வீட்டை பூட்டி கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிற கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே மை ஸ்தோத்திரம். இந்த வேளையிலையும் கூட எங்களோடு பேசியிருக்கீங்களே, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. மரண பயமாக இருந்தாலும் சரி, இருளை கண்டு பயமாக இருக்கிறாலும் சரி, வாழ்க்கை குறித்து பயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பயமும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. சீஷர்களோடு இருந்து அவர்கள் பயத்தை குறித்து பேசி அவளோடு இருக்கிறேன் என்று நீங்கள் உணர்த்தின தேவன் இன்றைக்கு எங்களோடு இருப்பீங்க என்பதை நாங்கள் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபித்தாங்க. உடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.